ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக ஆதார் கார்டு இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக ஆதார் கார்டு வச்சுருப்போம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி பேன் கார்டு. ஸோ பேன் கார்டு எடுத்துக்கிட்டோன்னா முன்னாடி எல்லாருக்கிட்டையுமே இருக்காது. டேக்ஸ் கட்டுறவங்க கிட்ட மட்டும்தான் பேன் கார்டு இருக்கும். ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டோன்னா பேங்க் அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க கிட்ட மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையுமே இந்த பேன் கார்டு இருக்குதுங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலியமாக தான் உங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாம் நீங்கள் கையாள முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் நம்ம அந்த ப்ராசஸை முடிச்சிருப்போம் சரிங்களா? ஸோ இப்போ புதுசாட்டு ஒரு பிரச்சனை ஒன்று எழுந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, பேன் கார்டு ஆதார் கார்டு இந்த ரெண்டுலேயுமே நம்மளோட நேம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதில் நிறைய பேரோட பேர் ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நிறைய இந்தியன்ஸ் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க தொடங்கியிருக்கிறதாட்ட ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்குங்க. ஸோ முக்கியமாக பார்த்துக்கிட்டோம்னா தென்னிந்தியர்கள் இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. ஸோ அது என்ன பிரச்சனை, அதை பற்றின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த பேன் கார்டு ஆதார் கார்டில் பேர் ஒரே மாதிரி இல்லாத காரணத்தினால நிறைய பேர் பிரச்சனைகளை சந்திக்க தொடங்கியிருக்கிறதாட்ட ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்குங்க. ஏற்கனவே பார்த்துக்கிட்டோன்னா ஆதார் கார்டு கூட இணைக்கப்படாத 11.48 கோடி பேன் கார்டுகள் முடக்கப்பட்டிருக்கிறதாட்ட ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருந்துச்சு. இவங்க கிட்ட இருந்து நம்ம கவர்மெண்ட் 600 கோடிக்கும் மேல் அபராதமாட்டு வசூலிச்சிருக்கிறதாட்டும் அவங்க ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டோன்னா 11.48 கோடி நிரந்தர பேன் கணக்கு இன்னும் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணலை அப்படின்ட்டு நிதித்துறை அமைச்சகம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அவங்களோட பதிலை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு பேன் கார்டு எல்லாரோட பேர்லையும் அப்ளை பண்ணவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இது நம்மளுடைய எல்லா பேங்க் டிரான்சாக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த பேன் கார்டை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டேக்ஸ் டீட்டெயில், நம்மளோட அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற பேன் கார்டு ரொம்பவே முக்கியமான ஒன்று சரிங்களா? ஸோ இதை கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஆதார் கார்டு கூடயும் கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் இந்தியாவில் உண்டு. ஸோ நிறைய பேர் இந்த ப்ராசஸை முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த பேன் கார்டு எடுத்துக்கிட்டோன்னா 10 டிஜிட்டில் உள்ள ஒரு நம்பருங்க. ஸோ எல்லா டேக்ஸ் கட்டுறவங்களுக்கும் கண்டிப்பாக பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ மக்கள்கிட்ட இருக்கிற எல்லா முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லையும் இந்த பேன் கார்டு ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ பேன் கார்டு மூலயமா தான் பேங்க்ல உள்ள எல்லா சேவைகளையுமே நம்ம தொடர்ச்சியாட்டு பயன்படுத்த முடியும் சரிங்களா? ஸோ இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு கூட கண்டிப்பாக லிங்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த ஆர்டர் பார்த்துக்கிட்டோன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க. முதல்ல பார்த்துக்கிட்டோன்னா 1 வருஷம் வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் டேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா 6 மாதம் வரைக்கும் அந்த டேட்டை நீட்டிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா 500 ரூபாய் ஃபைனோட சேர்த்து அவங்க ஆதார் பேன் கார்டை லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா ஜூன் மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம ஆதார் பேனை லிங்க் பண்ணணும்னா கண்டிப்பாக 1000 ரூபாய் ஃபைன் கட்டி தான் அப்போ லிங்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அது வரைக்குமே நம்ம கவர்மெண்ட் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க சரிங்களா? இப்போ என்ன பிரச்சனை எழுந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ஆதார் கார்டுலையும் பேன் கார்டுலையும் அவங்களோட பேர் ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நிறைய இந்தியன்ஸ் பல பிரச்சனைகளை சந்திக்க தொடங்கியிருக்கிறதாட்ட ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்குதுங்க. ஸோ அந்த பிரச்சனை எங்க பெருசா வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சவுத் இந்தியன்ஸ் கிட்ட, அதாவது தென்னிந்திய மக்கள்கிட்ட தான் இந்த பிரச்சனை பெரும்பாலும் எழுந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தென்னிந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா பெரும்பாலான மக்கள் அவங்க பேருக்கு பின்னாடி இனிஷியல் யூஸ் பண்ணுறாங்க, குடும்ப பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க சரிங்களா? ஸோ பார்த்துக்கிட்டோன்னா அம்மா அப்பாவோட பேரை நம்ம இனிஷியல் எடுத்துக்கிறோம், அவங்களோட ஃபுல் நேமை நம்ம எழுத மாட்டோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்ம குடும்ப பேர்னு சொல்கிறோம். ஆனால் பேன் கார்டு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நம்ம பேருக்கு பின்னாடி அம்மா அப்பாவோட பேர் தாங்க இருக்கும், அது இனிஷியலாக இருக்காது. நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே நேரம் பார்த்துக்கிட்டோன்னா ஆதார் கார்டும் நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணுறோம் இல்லைங்களா, ITR, அதுவுமே நம்மளோட குடும்ப பெயரை எடுத்துக்காது, நம்மளோட இனிஷியலை அது அக்செப்ட் பண்ணிக்கும் சரிங்களா? இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்துக்கிட்டோம்னா ஆதார் கார்டில் இனிஷியல் மட்டும்தான் இருக்கும், அவங்களோட ஃபேமிலி நேம் இருக்காது. ஆனால் பேன் கார்டை பார்த்துக்கிட்டோன்னா இனிஷியல் இருக்காது. இப்படிங்கிற காரணத்தினால ஆதார் கார்டில் ஒரு பேர் இருக்கும், பேன் கார்டில் இன்னொரு பேர் இருக்கும் சரிங்களா? இது ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால ஒரு பிரச்சனை எழுந்திருக்கிறதாட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க.
ஸோ இது எப்போ அந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ஏதாவது வெரிஃபிகேஷனுக்கோ ஏதாவது லோனுக்கோ வேண்டி அவங்களோட பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் வந்து சப்மிட் பண்ணும்போது அவங்களோட நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த பிரச்சனை வந்து இப்போ உருவாகிருக்கிறதாட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்குங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறவங்க வந்து அவங்களோட ஆதார் கார்டு இல்லைனா பேன் கார்டில் வந்து கண்டிப்பாக நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லோன் எடுக்கிறதுக்கு, வருமான வரி தாக்கல் செய்கிறதுக்கு, வங்கியில் வந்து அளவுக்கு அதிகமான பணத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பேன் கார்டு வந்து ரொம்பவே மேண்டட்டரியான ஒன்று. ஸோ நம்மளோட டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து நம்மளோட பேன் கார்டு மூலமாக தான் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்படி நேம் வந்து மிஸ்மேட்சாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அவங்களோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போ வெளியாயிருக்குங்க. ஸோ இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.